எல்லாரும் நேற்று எபிசோடு பார்த்துருப்பீங்க. பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு சில புரிதல் இருக்கும். நான் நினச்சேன் 100% நான் நினச்சேன் இது மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒன்றும் புதுசாக விஜய் சேதுபதியோட மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். சாட்டர்டே வந்து ஒரு கேள்வி கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து சாச்சனா எப்போ கேள்வி கேட்கலையோ எனக்கு அன்றைக்கி அப்பயே நல்லா தெளிவாக தெரியும் கண்டிப்பாக கேட்க மாட்டாப்புல அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளோ பேம்பரிங் வந்து ஒரு பொண்ணை வந்து பண்ணுறது ரொம்ப தப்பு. உள்ளுக்குள்ளே இருக்கிறவங்களும் பேம்பரிங் பண்ணுறாங்க, இவரும் பயங்கரமாக பேம்பரிங் பண்ணியிருக்காரு. நேற்று தெளிவான கேள்வி கேட்கும்போது அந்த பொண்ணு அழுதுட்டு ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே அந்த அடுத்த டாஸ்க்கு போயிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை எப்படி உருப்படியாக எதுவும் இருக்காதுன்னு நான் நினச்சேன். அதே மாதிரி தான் சாச்சனாவுக்கு வந்து அந்த எப்படி ப்ரொமோவில் வந்து சொம்படிச்சாங்களோ அதே மாதிரி தான் இதுலேயும் பண்ணுறாங்க. எதுக்கு அந்தளவுக்கு வந்து பேம்பரிங் பண்ணுறாங்க அப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல. கண்டென்ட் கொடுக்குது அப்படிங்கிறனாலையா இல்லை விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப க்ளோஸான பொண்ணு அப்படிங்கிறனாலையா அப்படின்னு தெரியல. விஜய் சேதுபதி மெயினாக நேற்று கேட்க வேண்டியது மற்ற பிரச்சனைலாம் இருக்கட்டும். எல்லாம் வீட்டுக்கு நடுவில் இந்த கோடை பிரிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே பொண்ணாக்கு இண்டிவிஜுவல் கேம் ஆட போகிறாங்க. இதெல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே ஆல்ரெடி தெரியும். அப்புறமேட்டு இந்த ஒரே டாஸ்க்கு இப்போ சாச்சனாகிட்ட இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா எல்லாருமே என்ன பண்ணாங்க, அந்த காசு வந்து சம்பாதிச்சுட்டு போயிட்டு வந்து அந்த பர்ச்சேஸ் பண்ணும்போது பர்ச்சேஸுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வந்து சாச்சனா தான் அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க சொன்னது அது வந்து கொஞ்சம் போர்ட்ரேட் ஆச்சு. அதனால் அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் பிடிச்சிட்டாங்க. ஒரே ஒரு பாசிட்டிவான இம்பாக்ட் சாச்சனா கிட்ட இருந்த ஒரே ஒரு பாயிண்ட் அது ஒன்று தான். அதனால் அதை பிடிச்சிக்கிட்டு சாச்சனாவை வச்சுட்டு எல்லாத்தையும் கலாய்க்கிறது, ஜாக்லினை கலாய்க்கிறது, அப்புறம் அன்ஷிதாவை சௌந்தர்யாவை நிற்க வச்சு கலாய்ச்ச விஷயம் வந்து எனக்கு வந்து உடன்பாடே இல்லை. தப்பு அது ஆக்சுவலி. அந்த புள்ள அது என்னமோ அது ஒன்று தான் சரியான விஷயமா பண்ணியிருக்கு. அதாவது கொடுத்த காசுக்கு கம்மியாக எடுத்திருக்கு. அது ஒன்று தான் பெரிய பாசிட்டிவான விஷயம். ஆனால் கேட்க வேண்டியது என்ன, ரோஸ்ட் பண்ண சொல்லி சொன்னாங்கல்ல, அதில் வன்மத்தை கக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த வன்மத்தை தான் கேள்வி கேட்டுருக்கணும். நான் நியாயப்படி ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் எதுக்கு உட்காந்து கேள்வி கேட்குறீங்க? அவங்க சோத்து தின்னது, என்ன சொல்கிறது, அந்த எவ்வளோ அதிகமாக பர்ச்சேஸ் பண்ணாங்க, இதெல்லாம் பெரிய கண்டென்ட்டா? மெயினே வந்து தம் மனசுக்குள்ளே இருந்த வன்மத்தை எதுக்கு கொட்டுறீங்க? ஒரு விஷயத்தை எடுத்து பேசும்போது அது எல்லாமே நீங்கள் வன்மமாக இருந்துச்சு, நீங்கள் உங்களுடைய பர்சனல் தாட்டை சொல்லிட்டீங்க, அதனால் நான் எதுவுமே பேச விரும்பல அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ சாச்சனா வந்து அதுக்குள்ளே தப்பாக பேசியிருக்கு. நீ அழும்போது சௌந்தர்யா வந்து அழும்போது அதை பார்த்தா எனக்கு சிரிப்பு வருது அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. அதை விட கேவலமான ஒரு கமெண்ட் வந்து இது வரைக்கும் எவனா பிக் பாஸில் பேசியிருக்கானா? நீ அழும்போது அதை பார்த்து நான் ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது, அதை பார்த்து நான் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம பழைய வன்ம குடோன வனிதாக்கா கூட அந்த மாதிரிலாம் விஷயம் பேசினது கிடையாது. என்ன பேசாத அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த புள்ள வந்து அவ்வளோ மோசமான ஒரு கமெண்ட் சொல்லியிருக்குது. அதை பற்றி ஒரு துளி கூட கேள்வி கேட்காம விஜய் சேதுபதி இருந்தது எனக்கு சத்தியமாக உடன்பாடே இல்லை. எப்படி வந்து ஒரு ஹோஸ்ட்டுக்கு அதை சொல்லவே இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. அது சொல்லியிருப்பாங்க, பட் ஆனால் அவர் வந்து ஸ்கிப் பண்ண மாதிரி தருது. நேற்று பேசும்போது ஸ்கிப் பண்ண மாதிரி தருது. அப்புறம் அந்த ராணுவ பைப்பில் என்ன தப்பு பண்ணான்னு தெரியல. அவன் என்ன ஒரு டாஸ்கில் கலந்துருக்கான். அந்த டாஸ்க்கில் அவனுக்கு சில விஷயம் ஞாபகம் இல்லை. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோ நம்மளும் பேசியிருக்கான். அந்த பையனுக்கு வந்து ஞாபக மறதி அப்படிங்கிறதோட மெமரி பவர் கம்மி. சில விஷயங்களை வந்து அவனே பிளான் பண்ணும்போது மறந்துடுறான். என்னென்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத மறந்துடுறான். ஏன்னா அவங்க கொடுத்த டயலாக்கே அந்த பையன் வந்து மனப்பாடம் பண்ணி கரெக்டாக பேச தரல. அப்படிங்கும்போது அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாகவே ஞாபகம் இருக்காது. பட் ஆனால் அவன் வந்து இந்த அளவுக்கு வன்மத்தை யார் மேலேயும் கொட்டலையே. அவன் விளையாண்டுட்டு இருக்கான், கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கான். என்னது பவித்ரா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உல்ட்டா பண்ணிக்கிட்டு பில்டப் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கானே தவிர மற்றபடி வந்து இந்த பொண்ணை வந்து ஹர்ட் பண்ண மாதிரி பர்சனல் தாட்டை எங்கே ஹர்ட் பண்ணியிருக்கான். சில இடத்துல பேசியிருக்கான். ஆனால் இந்த மாதிரி வந்து பேசினதே கிடையாது. நீங்கள் அழுவுறதை பார்த்து நான் ரசிக்கிறேன்னு யாரோ சொல்ல முடியுமா? ரசிக்கிறேன்னு சொல்லலை, அந்த அழுவதை பார்த்து எனக்கு சிரிப்பு வருதுன்னு யாரோ சொல்லுவாங்களா? இப்போ சாச்சனா அழுவதை பார்த்து ஊரே சிரிச்சுது நேற்று நைட்டு, அப்புறம் நேற்று நைட்டு. அப்போ அதெல்லாம் யார் சொல்லுவாங்க? கேட்க வேண்டிய கேள்வியை சரியாக விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கேட்குற மாதிரி தெரியல. ஒரு 2 மணி நேரம் ப்ரோக்ராம் நடக்குது. அந்த 2 மணி நேரம் ப்ரோக்ராமில் இந்த வன்மத்தை கொட்டின அந்த விஷயத்தை தான் அவங்க கரெக்டாக சொல்லணும். நீங்கள் உள்ளுக்குள்ளே வன்மத்தை கொட்ட வரல. நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்திருக்கிறது வந்து விளையாட வந்திருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கலாய்க்கிற ஜாலியாக வந்து இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தா நீங்கள் எதுக்கு இவ்வளோ வன்மத்தை கொட்டுனீங்க? ஒருத்தவங்களுடைய பர்சனல் தாட்லாம் வந்து வெளியே கொட்டிருக்கீங்க அப்படிங்கிற எல்லாருமே மாற்றி கொட்டிட்டாங்க. ஆனால் அந்த டேர்ம் வந்து யாருமே பயன்படுத்தலை. அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அதுக்காக வந்து சௌந்தர்யா போய் அழுதுட்டு இருந்தது, அதை சிம்பதி கிரியேட் பண்ணி இப்படி ஒரு சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி. ஆனால் எனக்கு ரொம்ப வந்து யோசனையாக இருந்தது. இப்போ நான் வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கேன். யாராவது வந்து என்கிட்ட வந்து நீ அழுவத்தை பார்த்தா எனக்கு சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ரொம்ப நமக்கு எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்கும். அப்படி தானே எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக். இது ஒரு விஷயம் இல்லை. சாச்சனாட்ட நீங்கள் எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது சாப்பாட்டை பற்றி முட்டாயை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பாட்டை பற்றி சொன்னோன்னே அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கோவம் வருது. ரொம்ப இம்மெச்சூர்டான பொண்ணு. அந்த இம்மெச்சூர்டான பொண்ணுக்கு இவ்வளோ தூரம் வந்து ஸ்பேஸ் கொடுக்குறது எனக்கு நியாயமான விஷயமா எனக்கு தெரியல. அப்போ உள்ளுக்குள்ளே உட்காந்து மெச்சூர்டாக கேம் ஆடிட்டு இருக்கவங்களாம் யார்? முத்துக்குமார் இவங்கெல்லாம் உட்காந்து கேம் ஆடிட்டு இருக்காங்களா? அப்போ அவனுங்கெல்லாம் யார்? அவனுங்கெல்லாம் என்ன சொல்கிறது? லாஜிக்கே புரியல. இதில் வந்து அப்புறம் எத்தனை நாளுக்கு அப்புறமேட்டு அவங்க கேம் ஆடலை அப்படின்னு சொல்லும்போது சாச்சனா புள்ள ஆரம்பத்துலேருந்தே கேம் ஆடவே இல்லை. இது வரைக்கும் அந்த பொண்ணோட கேம் ஆடவே இல்லை. திங்குது தூங்குது அவ்வளோதான். அதை பற்றிலாம் ஒன்றுமே பெருசாக பேசின மாதிரி தெரில. இது வந்து ஒன்றும் எனக்கு வந்து ஒரு உடன்பாடான விஷயமாக என்னோட மனசுக்கு படலை. வர்ஷினி கிட்ட வந்து ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது என்ன சொல்கிறது, யாருமே ஹர்ட் பண்ணாமல் அந்த கத்தியை தூக்கிட்டு அதுலேருந்து வெளியே போகும்போது அந்த பொண்ணு ரொம்ப சிரிச்சிட்டு போச்சு. ஏன்னா இதுக்குள்ளே இருந்த அட்மாஸ்பியர்
தனக்கான அட்மாஸ்பியர் இல்லை அப்படிங்கிறது வர்ஷினிக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வெளியே போகணுன்னா ஜாலியாக வெளியே போயிடலாம் அப்படிங்கிறது. இருந்த இந்த 2 வாரம் நமக்கு கிடைச்ச, இந்த 3 வாரம் நமக்கு கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சிருச்சு. வரும்போது என்ன வந்த ஒரு வாரத்தில் வந்து ஒரு நெகட்டிவிட்டியில் வந்துச்சு. ஆனால் போகும்போது அந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக போனது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா அது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும். எனக்கு என்னென்னா உள்ளுக்குள்ளே இருந்தப்போ ரொம்ப வன்மத்தை கொட்டிட்டு வெளியே போகும்போது ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துகிட்டு வந்து சுனிதா மட்டும்தான். ஸோ அந்த சுனிதாவுக்கு அப்புறமேட்டு இந்த வர்ஷினி பொண்ணு தான் வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு வெளியே போச்சு அப்படின்னு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அந்த மனநிலை வந்து எல்லாத்துக்குமே இருக்கும். ஆனால் மற்ற எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமா தெரில. இந்த அர்ணவ் பையவுல தான் நிறைய பேர் வந்து இந்த உள்ளுக்குள்ளே ஏதோ உங்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நடுவில் இருக்க கோட்டத்தை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ ரிமூவ் பண்ணதுக்கு உடனே இதுக்கப்புறம் தான் வந்து ஒரிஜினல் கேமே இங்கே நடக்க போகுது. மெயின் கேமே நடக்க போகுது. எல்லாரும் தன்னுடைய இருப்பை காப்பாற்றிக்கிட்டு ஆகணும். டைரக்ட் நாமினேஷன் வரப்போகுது. பழைய பிக் பாஸ் மாதிரி ஆக போகுது. ஏன்னா இவங்ககிட்ட இந்த டீம் கான்செப்ட் வச்சு நம்ம ஒன்றும் ஓட்ட முடியாது. இதை வச்சு இவங்களால ஒன்றும் பெருசாக சர்வே பண்ண முடியல. இவங்களால ஒழுங்கான கண்டென்ட் கொடுக்க முடியல. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களும் செய்ய முடியல. அப்படிங்கும்போது இண்டிவிஜுவல் தாட் ப்ராசஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. இண்டிவிஜுவல் கேம் இருக்கும்போது இதுக்குள்ளே டெய்லி டாஸ்க்கு வரும்போது தான் இங்கே இருக்க மெயினான பிரச்சனைகள் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். மெயினான சண்டைகள்லாம் வர ஆரம்பிக்கும். அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிறாங்க. அது எந்தளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது நேற்று நடந்த விஷயங்கள் வந்து மொத்தமாக பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருந்தது. அப்புறம் அந்த பைபிளுக்கு நேற்று பர்த்டே இல்லை, அந்த பர்த்டேக்கு கேக் வெட்டினது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் கடைசியாக இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கிற மாதிரி. 2ஆக பிரிஞ்சிருக்கிற ரூமில் பார்த்தீங்கன்னா எல்லா வன்ம குழுவும் ஒரே இடத்துல இருக்குது. முத்துக்குமார், அருண், சாச்சனா இவங்கெல்லாம் இருக்குது. இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க. முத்துக்குமாருக்கு ஒரு சரியான பாயிண்ட் உள்ள, அதாவது உணர்ச்சி வசப்படுறவங்க எல்லாமே முத்துக்குமார் சுற்றி இருக்கனால முத்துக்குமாருக்கு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் இருக்குது. ஏன்னா அவன் கொஞ்சம் பொறுமையாக விளாண்டாலே போதும் அப்படின்ட்டு. நேற்று வந்து ஒரு முடிவு வந்துட்டான் முத்துக்குமார். அந்த பேசிகிட்டு இருக்கும்போது நைட்டு 11 மணிக்கு மேலே நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது தெளிவாக சொல்லிட்டான். இதுக்கப்புறமேட்டு நம்ம என்ன பண்ணாலும் விஜய் சேதுபதி பார்த்து பாருங்க. அதுதான் அவன் முடிவு பண்ண ஒரு தப்பான விஷயம் நான் நினைக்கிறேன். முத்துக்குமார் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துடல. எனக்கு பிடிக்காத ஒரு டெசிஷன் என்னென்னா விஜய் சேதுபதி வந்து வீக்கெண்டில் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு அப்படின்னு அந்த பையன் நினச்சிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. அதுதான் எனக்கு வந்து முத்துக்குமாரை காப்பாற்றிடுவார், அது கன்ஃபார்ம். ஆனால் மற்றபடி அந்த கேமை வந்து அவர் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிடுவாராங்கிறது எனக்கு என்னமோ பெரிய நம்பிக்கை எனக்கு இல்லை. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு பல்ஸே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இது வந்து இப்போதைக்கு இந்த 50 நாட்களில் சாச்சனா பொண்ணு வெளியே போகணுன்னா லாஸ்ட்டு 3 வாரத்தில் எப்போ வேணாலும் வெளியே போயிருக்க வாய்ப்புகள் இருக்குது. கண்டென்ட் கொடுக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணு உள்ளே உட்கார வச்சிருக்க மாதிரி தோணுது. ஏன்னா அத்தனை நெகட்டிவ் கமெண்ட், அத்தனை பேர் நெகட்டிவாக பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அதெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு எப்படி சர்வே ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. அதே மாதிரி நிறைய நேற்று நடந்த விஷயங்கள் எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. என்னென்னா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உட்காந்து லைவில் பார்க்கணும். நான் எப்பயுமே 9 மணி ப்ரோமோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் உட்காந்து லைவ்லேயே பார்ப்பேன். லைவில் பார்க்கும்போது அதுக்கப்புறம் நமக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதே லெவலில் போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ளே வந்து என்ன சொல்கிறது, நம்ம நினைக்கிற அதெல்லாம் எல்லா விஷயங்களும் அப்படியே நடந்துருமா அப்படிங்கிறது டவுட் தான். பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இண்டிவிஜுவல் கேம்னு தெரிஞ்ச பிறகு இப்போ நம்மலாம் தனித்தனியாக சர்வே ஆகணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த ஃபேக்கான கைத்தட்டுகளில் வந்து உண்மைன்னு சொல்லி நம்பிட்டு இருக்கிற சில குரூப் இருக்காங்க. இவங்க எல்லாருமே வன்மத்தை மொத்தமாக கொட்டணும். மனசில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் ஒழுங்காக இப்போ வெளியே காட்டினால் ஒழிய இவங்களால சர்வே பண்ண முடியாது. ப்ளஸ் வந்து வெளியே வந்து எதுவுமே பண்ண முடியாது. இப்போ என்னென்னா 106 நாட்கள் உள்ளுக்குள்ள வந்துட்டு வெளியே வர்றது பிரச்சனை கிடையாது. எல்லாமே அப்படியே சேஃப் கேம் ஆடிட்டே வெளியே வந்துடலாம். பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் 100% உண்மையான விஷயம் என்ன தெரியுமா, இந்த ப்ரோக்ராமில் நீங்கள் வந்து வெளியே இருக்கிற மக்கள்கிட்ட அந்த பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு 50 லட்சம் பேர் 1 கோடி பேர் இருக்காங்க தெரியுங்களா, அந்த விஜய் டிவி பார்க்குற அந்த ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அந்த வியூவர்ஸ் அத்தனை பேரையுமே அட்ராக்ட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் கொடுத்து ஆகணும். கொடுக்கலைன்னா இதுக்குள்ளே எவ்வளோ உருட்டினாலும் சரி ஜெயிச்சாலும் சரி அதை மக்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. அதுதான் உண்மை. வெற்றி அடைகிறவனு கூட பெரிய விஷயம் கிடையாது. இங்கே வந்து சர்வே பண்ணுறதுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுவும் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வே பண்ணால் தான் வெளியே வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இப்போ ஓவியாலாம் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும்போது வாங்கலை, என்ன சொல்ற, கப்பும் வாங்கலை, காசும் வாங்கலை. ஆனால் ஓவியாவுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ அது கொஞ்சம் கெடுத்துக்கிட்டாங்கன்னு வைங்களேன், அதை வந்து மெயின்டைன் பண்ண தெரியலன்னு வைங்களேன். இப்போ ஹரிஷ் கல்யாண்லாம் வந்து வைல்ட் கார்டு என்ட்ரியில் உள்ளே வந்தவன், அந்த உள்ளே வந்த வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவன் இப்போ வந்து பெரிய ஹீரோவாக இருக்காப்புல. லாஸ்ட் லப்பர் பந்து படம்லாம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ அந்த ஃபேமை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து எல்லாத்துக்கும் அமையாது. அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணோன்னா இப்போ உள்ளுக்குள்ள இருக்க யாருமே ஹீரோ மெட்டீரியல்லாம் யாருமே கிடையாது, லாஜிக்கலி கிடையாது. இவங்க எல்லாருமே விஜய் டிவியில் விஜயவாக மாறணும், விஜய் டிவியில் ஒரு நல்ல சீரியலில் போய் உட்காந்துடணும், நல்ல பேமெண்ட்டில் இருக்கிற சீரியலில் போய் உட்காந்துக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் தான் வேலை செய்கிறாங்க. சௌந்தர்யாவுக்கு மட்டும் கொஞ்சம் சினிமாவில் நடிக்கணுங்கிற ஆசை இருக்குது போல இருக்குது. அதனால் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை போட்டுட்ருக்குது. நிறைய பேருக்கு அது மாதிரிலாம் ஆசைகள் இருக்குது. ஆனால் சினிமாவில் பெரிய அளவுக்கு சர்வே பண்ண முடியாது. பட் ஆனால் சீரியல்லையும் விஜய் டிவிக்கும் ஒரு எதிர்காலம் வரணும்னா
பெரிய போட்டி இருக்கணும். இதில் ஜாக்லினுக்கு நம்ம விஷால் மேலே என்ன வன்மம் இருக்குது, விஷாலுக்கு ஜாக்லின் மேலே என்ன வன்மம் இருக்குன்னு தெளிவாக தெரியுது. டேரெக்டாகவே 2 பேரும் பேசிக்கிறாங்க மாற்றி. அது என்னென்னா கன்ஃபார்மாக ஜாக்லின் வந்து விஜய் டிவிக்குள்ளே வரப்போகிறது உறுதி. ஜாக்லினுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் விஜய் போஸ்டிங் கிடைக்கிறது வந்து உறுதி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஜாக்லினுக்கும் முத்துக்குமாருக்கும் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் அந்த 2 பேரையும் வந்து எப்படியாவது உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வந்து அது பண்ணிட்டு இருக்கிறது. அருணுக்கு வந்து வெளியிருக்கிற ப்ரெஷர், கண்டிப்பாக அருண் ஜெயிச்சா 2 பிக் பாஸ் ஜோடிகள் வந்து ஒன்றா சேர்றாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமா மாறும். அது பெரிய மீடியா வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்த்து அது வந்து அவங்களுக்கு டிவிலையும் ஒரு நல்ல பேரை கிடைக்கும், சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சாலும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். அருணுக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்கிறத இல்லையா, ஆல்ரெடிக்கு அர்ச்சனாவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுவும் எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். இன்னொரு விஷயம் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணி சொன்னது தான், வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே இருக்கவங்க தான் வெளியே அனுப்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரில் இருக்கிற யாருமே கேம் ஆடலை. அடுத்த வாரம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ராணவுக்கு இப்பயே வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க. ராணவுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எப்படி வந்து வர்ஷினிக்கு சொன்னாங்களோ அதே மாதிரி ராணவு சொல்லிட்டாங்க. ராணவ் என்ன நடக்குதுங்கிற விஷயத்த தெளிவாக புரிஞ்சுக்கிற மனநிலை இல்லாமல், அதே மாதிரி வந்து மைண்டில் வந்து எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்காமல் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ராணவால் சர்வே பண்ண முடியாது. வர்ஷினிக்கு சொன்னாங்க, அதுக்கு தாண்டி ஒரு 2 வாரம் மட்டும் தான் வர்ஷினியால் இருக்க முடிஞ்சது. ராணவ் இதே மாதிரி மனநிலையில் போனால் ஈஸியாக வெளியே தள்ளிடுவாங்க. வைல்ட் கார்டு என்ட்ரிக்குள்ளே இருக்கிற ராணவுக்கு வந்து பெரிய செக் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய சிவகுமார் இருக்கார்ல, அவருக்கும் ஒரு பெரிய செக் பாயிண்ட் இருக்குது. ராயனு அதுக்கப்புறம் நம்ம சத்யா. இந்த சத்யா வந்து பழைய ஆளுங்கள் இருக்கிற சத்யாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த 4 பேர் தான் இப்போதைக்கு வந்து அடுத்து வெளியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்கிற ஆட்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெண்களை பொறுத்த வரைக்கும்னா வந்து டக்குன்னு யோசிச்சோம்னா பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கொஞ்சம் விசிபிளில் வந்துட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவ்வளோ சீக்கிரம் சில பேர் வெளியே அனுப்ப மாட்டாங்க. சாச்சனாக்கு என்னென்ன ஓட்டு போட்டாலும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக உள்ளுக்குள்ளே வச்சுருக்காங்க. அது எப்படி வந்து பிஆர் ஏஜென்சி வேலை செய்கிறாங்களா இல்லை யார் வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. அவங்க அக்கா தான் உட்காந்து வெளியே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்கி பேசும்போதே சொன்னாங்க. அவங்க அக்காவும் அவனுடைய ஃப்ரெண்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, சாச்சனாவோட அக்காவை பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இது மாதிரி பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வெளியே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. பிஆர் ஒர்க்குனால மட்டுமே வந்து உள்ளே சர்வே பண்ணிட முடியாது லாஜிக்கலி. அது ரொம்ப நிறைய செலவு பண்ணி பண்ணணும். அது வந்து ராணா உள்ளே வரும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. சௌந்தர்யாவுக்கு ஆல்ரெடி வெளியே ஓடிட்டு இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி சௌந்தர்யாட்ட ஒரு பவர்ஃபுல்லான பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. ஆனால் இந்த வாரம் இல்லை. சௌந்தர்யா ரயான் கூட வந்து சுற்றுறதை நிறுத்திட்டு கொஞ்சம் கேமில் கான்சன்ட்ரேட் பண்ணால் சௌந்தர்யா சர்வே ஆகலாம். தர்ஷிகா வந்து ஒரு நல்ல பிளேயரு, நல்லா கேம் விளையாடக்கூடிய பொண்ணு. அந்த பொண்ணு வந்து தேவையில்லாமல் இந்த கவின் லாஸ்லியா கதை மாதிரி வந்து நம்மளோட கதை வரும், விஜய் விஷாலோட கதை வரும்னு சொல்லி அந்த புள்ள உருட்டிகிட்டு இருக்கு. அந்த பையனுக்கு ஒழுங்காக அது அவனுக்கும் பர்ஃபார்ம் பண்ண தெரியல, கவின் பண்ண அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண தெரியல. ஸோ அதை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அதை மக்கள் ரசிக்கிறாங்கன்னு தர்ஷிகா நம்பிட்டு இருக்குது. அது சரியான ஒரு கான்செப்ட் கிடையாது. அது அந்த பொண்ணு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு புரியும், ஐயோ இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஜாக்லின் வந்து சரியான கேம் பிளே ஆடிட்டு இருக்கு. ஜாக்லின், முத்து, அதுக்கப்புறமேட்டு வேறு யார் இருக்காங்க, அன்ஷிதா சூப்பராக அந்த புள்ள விளையாடுது, கேம் விளையாடுது. சாச்சனா வந்து எல்லாத்துக்கும் கண்டென்ட் கொடுக்கறதுனால நல்ல கேம் விளையாடுது. தீபக் நல்லா வந்து டெவலப் ஆகி வந்துட்டார். ரஞ்சித் அண்ணனே வந்து ஒரு பெரிய கொஷின் மார்க்கில் இருக்கார். இது ரஞ்சித் அண்ணன் ஏன் ஃபீல் பண்ணி உட்காந்துருந்தாருன்னு தெரியல. எல்லாரும் வந்து ஒரே வீட்டுக்குள்ளே பிரிஞ்சோடனே ரஞ்சித் அவர்கள் மட்டும் ரொம்ப ஃபீலிங்கில் வந்து உட்காந்துருந்தார். எப்படியும் நம்ம சர்வே ஆகிட்டோம், ரொம்ப நாளைக்கு சர்வே பண்ணோமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேஸில் வந்து கொஞ்சம் ஒரு கலக்கம் தெரிஞ்சுது நேற்று பார்க்கும்போது. ஸோ அவர் வந்து அதுக்காக ஸ்டடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். ரஞ்சித் அண்ணன் வந்து பயங்கரமாக ஸ்டடி ஆகிட்டு இருக்காரு. ஸோ இப்போதைக்கு இருக்கிற கேமில் ரஞ்சித் அண்ணனையும் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஹை பெய்டு எம்ப்ளாயி வேறு. அதனால் இந்த 5 பேர் கன்ஃபார்ம். ரஞ்சித் அண்ணன், சத்யா, ரயன், ராணவ் அண்டு இன்னொரு ஆள் யார், அவ்வளோதான், அப்படிதான். இவங்க தான் வந்து மெயினாக வந்து சிவகுமார். இந்த 5 பேர் தான் கன்ஃபார்மாக வந்து அடுத்து வெளியே தரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளவங்க. மீதி எல்லாருமே கொஞ்சம் கண்டென்ட் கொடுத்துட்ருக்கனால உள்ளே சர்வே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த எனக்கு பொறுத்த வரைக்கும் நேற்று எல்லா எபிசோடு பார்த்தும்போது 2 மணி நேரம் அவங்க என்னென்ன உருட்டுனாலும் எனக்கு எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை. அந்த ரோஸ்ட்டுக்கு கேள்வி கேட்பாருன்னு வந்து மக்கள் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. அதை விஜய் சேதுபதி கேட்காம இருந்தது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இது வந்து ஒரு பேடான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் அப்படிங்கிறத எனக்கு தோணுது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்புறமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் லைவில் உட்காந்து நம்ம என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக உட்காந்து பேசுவோம். சரியா? உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம்.